Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்தியாவிற்குள்ள மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்கா மற்றும் உக்ரைனை சேர்ந்த உளவாளிகள் ஈடுபட்டிருப்பது இந்திய அரசாங்கத்தால கைது செய்யப்பட்டு இருக்கு. அந்த உளவாளிகள் அனைவரும் தற்போது இந்திய அரசாங்கத்தால கைது செய்யப்பட்டு இருக்காங்க. இது தொடர்பான விரிவான செய்தியை நமக்கு அளிப்பதற்காக தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமோட ஹெட் திரு ஆனந்த் டி பிரசாத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். இந்த உளவாளிகள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டார்கள், அவர்களுடைய திட்டம் என்ன? உளவாளிகள்ங்கிறது முன்னாடி ஒற்றன் அப்படிங்கிறது தான். அந்த ஒற்றன் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டாலே நமக்கு புலிகேசி 23ஆம் புலிகேசி படம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா டிப்பு சுல்தான் கேரக்டர் புலிகேசியாக இருக்கக்கூடிய வடிவேலை மிரட்டிட்டு போனதுக்கப்புறம் ஒற்றன் 3 நாள் கழிச்சு இந்த மாதிரி அங்கேருந்து படம் கிளம்பிருச்சு அப்படின்னு தகவல் தருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த ஒற்றர்கள், இந்த ஸ்பைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான, இந்த போருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எசென்ஷியல் ப்ராடக்டாக மாறி இருக்கு. இஸ்ரேல் ஈரான் போர்லையுமே நம்ம அதுதான் பார்க்குறோம். ஈரானுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் விங்கினுடைய தலைவனையே அமெரிக்கா காலி பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் நம்ம பார்க்குறோம். நிறைய செய்திகளில் ஈரான் அமெரிக்காவை பந்தாடுது, கல்ஃப் கண்ட்ரியை பந்தாடுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த செய்தியை நம்ம பார்க்கணும்னு விரும்புகிறதே அமெரிக்கா தான். ஏன்னா ஒரு புள்ளப்பூச்சியை போட்டு அடித்தோன்னா உலகமே என்ன நீ தான் வாய்வில்லாத புள்ளையை போட்டு அடிக்கிறியே அப்படின்னு கத்துவாங்க. ஆனால் இப்போ ஈரான் 4 பேர் அடிக்கும்போது இந்த எம்ஜிஆர் படம் மாதிரி தான் 3 அடி வாங்கி திருப்பி அடிக்கிறது. ஸோ இதுதான் இந்த ஒற்றர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயமா. அதாவது என்னன்னா, ஒரு நாடு உண்மையாலுமே எப்ப பவர்ஃபுல் ஆகும்னா ராணுவத்தை விட அதோட இன்டெலிஜென்ஸ் கம்யூனிட்டி வலிமையா இருக்கு. அப்பதான் எதிரியை பத்தி நமக்கு முழுசா தெரிஞ்சு. நிச்சயமா இப்போ அமெரிக்காவுடைய துளசி கப்பாட் அவங்க தான் அந்த இன்டெலிஜென்ஸ், அவங்களுடைய அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸோடைய தலைவியா இருக்காங்க. அவங்க நிறைய விஷயங்கள் நேற்று பேசி இருக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பனை வச்சிருக்கிறது அமெரிக்காவுக்கு ஆபத்தாக மாறப்போகுது அப்படிங்கிற எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி, ஒரு இன்டெலிஜென்ஸ் கம்யூனிட்டியில ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் தான் இப்போ சிக்கி இருக்கக்கூடிய இந்த நபர்கள். அதில் ஒருத்தர் அமெரிக்காவை சார்ந்தவர், 6 பேர் உக்ரைனை சார்ந்தவர். இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, அது ஒவ்வொரு குழுக்கெல்லாம் அங்கங்க உருவாக்கிடும். நெட்வொர்க் கிடையாது. அந்த குழுவுக்கு, அந்த மிஷினரிக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருவாங்க. அந்த மிஷினரியா அந்த ப்ராஜெக்டை பண்ணணும். அவங்க யாருக்கும் ரிப்போர்ட்டும் பண்ண தேவையில்ல, யாருக்கும் கணக்கு காட்ட தேவையில்ல. அவங்களுக்கு தேவையான ஃபண்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இத்தனை 6 வருஷத்துக்கு, 10 வருஷத்துக்கு, 20 வருஷத்துக்கு நீ இந்த வேலையை செய்யணும், இந்தாங்க ஃபண்ட் அப்படின்னு அந்த மிஷினரிக்கு ஒரு தலைவனை போட்டுட்டு அமெரிக்காவினுடைய ஏஜென்சிஸ் வெளில வந்துடும். இதுதான் அவங்களுடைய. ஸோ நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணி போனாலும் கடைசியில் அது FBI, CIA, அமெரிக்கான்னு போகவே முடியாது. அது அந்த மிஷினரியோடய முடிஞ்சிடும். இப்போ இந்த 6 பேர் 7 பேர் சிக்கினாங்க இல்லையா, இந்த மிஷினரிக்கு கொடுக்கப்பட்டிருந்த டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய நார்த் ஈஸ்ட் பகுதிகளில், பங்களாதேஷ், இந்தியாவினுடைய நார்த் ஈஸ்ட் பகுதிகள், மியான்மர் போன்ற அந்த ரீஜனில் நமக்கு சாதகமான ஒரு நிலப்பரப்பை கொண்ட, ஒரு ஆட்சியை கொண்ட, அதிகாரம் கொண்ட ஒருத்தங்களை உருவாக்கணும். அதற்கு நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. உங்களுக்கு 25 வருஷம் டார்கெட். 25 வருஷத்துல நீங்க இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். நீங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி வேலையை கொடுக்கறது இந்த ஒரு குழுக்கா இருக்காது. இதே வேலையா 5 குழு 10 குழு கொடுத்துருக்கும் அமெரிக்கா. யாரு சக்சஸ் பண்ணி வராங்கன்றது அந்த ரேஷியோ இல்ல. இந்த 5 பேருக்குள்ள 5 பேர் வேலை செய்யறது இவங்களுக்குள்ளே தெரியாது. தனித்தனி குழுக்கெல்லாம் அவங்களுக்கு அசைன் பண்ணிடுவாங்க. அவங்க தனித்தனியா வேலை செய்வாங்க. இப்போ இது வெளில வந்திருக்கு. இன்னும் வெளில வராத குழுக்கள் இன்னும் அந்த வேலைக்காக அங்க செய்வாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை என்னன்னா, நம்ம நாட்டில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டியா ரேடிகலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரேடிகலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள கெட்டவங்களா மாத்திட்டாங்கன்னு கிடையாது. அவங்கள மதத்தின் அடிப்படையில சிந்திக்கக்கூடியவர்களா மாத்திருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம இந்தியாவில் கிறிஸ்துவர்களுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு அவங்களுக்கு பிஜேபி பிடிக்காம இருக்கலாம், இல்லை RSS பிடிக்காம இருக்கலாம். ஆனால் நாட்டு மேலே அவங்களுக்கு எப்போவுமே ஒரு நல்ல ஒரு பார்வை இருக்கக்கூடிய விஷயம் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ அந்த கிறிஸ்துவ மக்களையுமே ரேடிகலைஸ் பண்ணணும், இல்லைன்னா இந்தியாவில் வெறும் இஸ்லாமியர்களை மட்டும் ரேடிகலைஸ் பண்ணி நம்மளால இந்தியாவை மாற்ற முடியாது, இல்லை கேப்சர் பண்ண முடியாது. இன்னொரு குழுனுடைய சப்போர்ட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ மக்களை ரேடிகலைஸ் பண்றதுக்கான முயற்சிகள் கடந்த 20 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது வெற்றி பெறாமல் போய்கிட்டு இருக்கு. பட் நார்த் ஈஸ்ட்ல அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ மணிப்பூர்ல இருக்கக்கூடிய கலவரங்களுக்கெல்லாம் அது ஒரு முக்கியமான காரணம். அப்படி அந்த பகுதிகளில் ஒரு கிறிஸ்துவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நாடை உருவாக்கணும். அந்த நாடு உருவாக்கணும்னா என்ன பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களை ரேடிகலைஸ் பண்ணி
உன் மதத்துக்காக நீ போராடு, உனக்கு போராடுறதுக்கு ஆயுத பயிற்சி நான் தரேன். அந்த ஆயுத பயிற்சி கொடுப்பதற்காக வந்த குழுக்கள் தான் இது. சோ இதனால தான் அங்க இருக்கக்கூடிய வனக்குடி மக்களுக்கும், பிற சமுதாயத்தினருக்கும் ஒரு திட்டமிட்ட ஒரு சண்டை வந்து தூண்டப்படுகிறதா அப்படி? இல்ல அங்க ஒரு இன்ஸ்டபிலிட்டி இருந்தா தான் நீங்க குறிப்பா மோடி, அமித்ஷா, அதாவது மோடி, ராஜ்நாத் சிங் இருக்கிற காலத்திலேயே வேலைய ஆரம்பிச்சாலும், மோடி, அமித்ஷா வந்து பிரதமராகவும், உள்துறை அமைச்சராகவும் வந்த பிறகு, நார்த் ஈஸ்ட்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும். ஒரு ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு அமைதியான தன்மைய கொண்டு வரணுங்கிறதுக்கான மிகப்பெரிய தீவிரமான வேலைகள அவங்க செஞ்சிருக்காங்க. அதனுடைய விளைவ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த மாரி அந்நிய சக்திகளுக்கு அது ரொம்ப ஆபத்தாக முடியும். நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நார்த் ஈஸ்ட்ல முக்கியமான கிறிஸ்துவ கட்சிகளோட கூட்டணி வைத்திருக்கிறது யாருன்னா பாஜக தான். ஏன்னா, பாஜகவோட அவங்க கூட்டணியில இருக்கும் வரை அவங்கள ராடிகலைஸ் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால, பாஜகவும் ஒரு அவுட்ரீச் பண்றாங்க. நம்ம அவங்களோட போய் சேருவோம். அட்லீஸ்ட் வெளில இருக்கிறவன் ஒருத்தன் வந்து அவங்கள வந்து ஆக்கிரமிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நாகாலாந்துல கிறிஸ்துவர்கள் 99% வாழக்கூடிய நாகாலாந்துல பாஜக என்டிஏ கூட்டணி ஆட்சி அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் மீறி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலுமே முயற்சி பண்ணுவாங்க. ஷேக் ஹசீனா இந்த மாதிரியான ஒரு முயற்சி பங்களாதேஷ்ல நடக்குதுன்னு அவங்க வெளியேறுவதற்கு முன்பு அங்க கலவரம் நடப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே எச்சரிச்சிருக்காங்க. பங்களாதேஷ்ல அமெரிக்கா இப்படி ஒரு முயற்சி பண்ணுது. ஆனா அந்த எச்சரிக்கையை விடுத்தோனே பார்த்தா அவங்க ஆட்சி வந்து கொஞ்ச நாள்லயே வந்து அவங்க அதே நேரத்துல மோடி பாத்தீங்கன்னா சைலண்டா அதற்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. இதற்கு ரஷ்யா நமக்கு உதவி பண்ணிருக்கு. ஏன்னா இதனுடைய இன்டெல் டிப் வந்து நமக்கு ரஷ்யாவினுடைய ஏஜென்சிஸ் மூலமா தான் கிடைச்சிருக்கு. அதனாலதான் ஒருத்தரை வெஸ்ட் பெங்கால்லயும் மீதி சில பேரை வந்து டெல்லியிலயுமே கைது பண்ணியிருக்காங்க. அதனால தான் வெஸ்ட் பெங்கால் தேர்தலும் ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா, நார்த் ஈஸ்ட்ல அசாம், அருணாச்சல் போன்ற முக்கியமான மாநிலங்கள், நாகாலாந்து போன்ற, மணிப்பூர் போன்ற முக்கியமான மாநிலங்கள்ல பாஜக என்டிஏ ஆட்சி இருக்கு. ஆனா, வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது இன்னும் அது நார்த் ஈஸ்டோட இந்தியாவ மெயின்லேண்ட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கு, நிலப்பரப்பாக இருக்கு. ஸோ அந்த மாநிலமும் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய இந்த நேஷனல் செக்யூரிட்டி பெர்செப்ஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு தளமாக இருக்கு. அங்கேயுமே தேர்தல் சர்வேக்கெல்லாம் வர்றது பார்க்கும்போது ஒரு டஃப் ஃபைட் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நம்மளால பார்க்க முடியுது. வங்கதேச மக்களுக்கு தேர்தலுக்கு பிறகு உயிருக்கான உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, அவங்க பாஜகவுக்கு ஓட்டடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதாக சொல்லப்படுது. ஏன்னா, ஒவ்வொரு முறையும் அங்க தேர்தல் முடிஞ்ச உடனே எங்கெல்லாம் பாஜக வாக்கு வாங்குதோ, அங்க போய் இருக்கிறவங்கள கொலை பண்றது, கற்பழிக்கிறதுங்கிறத திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை ஞானேஷ்குமார் எலெக்ஷன் கமிஷனுடைய நிர்வாகி அவர் வந்து தேர்தலை நெறியாக சரியாக நடத்துவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நான் செய்வேன். இந்த மாதிரி போன தேர்தல்லாம் நடந்த மாதிரி கலவரங்கள் நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய விஷயம் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நல்ல ஒரு நியாயமான தேர்தல் வெஸ்ட் பெங்கால்ல நடந்தது அப்படின்னு சொன்னா அங்கேயுமே என்டிஏ ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. நிச்சயமா வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் பத்தி சொன்னீங்க. நான் இன்னொரு விஷயத்தையும் இதுல வந்து கூர்ந்து கவனிக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த அரெஸ்ட் நடந்த அதே சமயத்துல தான் USCIRF அப்படின்ற ஒரு அமெரிக்க அமைப்பு, அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்ட வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவினுடைய அதாவது உளவு அமைப்பினுடைய ஆ இத வந்து சக்திய வந்து குறைக்கணும். அவங்க மேல சாங்ஷன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ப்ரொபோசல் வந்து US கவர்ன்மென்ட் குடுக்குறாங்க. பிளஸ் இந்தியாவிற்கு ஆயுதங்களை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரெக்கமெண்டேஷன் குடுக்குறாங்க. இதற்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இந்தியால கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுறாங்க அப்படின்னும் அவங்க ஒரு காரணத்த குடுக்குறாங்க. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ப்ராபகண்டாவ இவங்களே உருவாக்கி, இந்தியாவினுடைய உளவு சக்திய குறைச்சு, ஏன்னா அத குறைச்சா தான் வடகிழக்குல கலவரத்த தூண்ட முடியும். ஸோ அத வந்து இவங்க பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி பண்றாங்களோ அப்படின்ற எண்ணம் நமக்கு ஏற்படுது. நிச்சயமா வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆசியா அப்படிங்கிற இந்த கண்டம், இன்னைக்கு ஆசியான்னு சொல்லக்கூடிய இந்த கண்டம் வந்து எப்பவுமே வளமாக இருந்த ஒரு கண்டம் தான். பொருளாதார ரீதியாகவும் சரி, விவசாயத்திலயும் சரி, எல்லா விதத்திலயுமே ரொம்ப அறிவு சார்ந்த விஷயங்கள்லயும் சரி ரொம்ப வளமாக இருந்தது. ஆனா பலமுறை ஆசியா நாடுகளை ஐரோப்பியர்கள் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க, அடிமைப்படுத்தியிருக்காங்க. நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இங்க இருக்கக்கூடிய மக்கள் மனசுல என்ன இருக்குன்னா, இனி ஒரு முறை நம்ம யாருக்குமே அடிமை ஆயிடக்கூடாது அப்படின்னு. அதனால தான் அமெரிக்காவால சைனாவ ஒண்ணும் பண்ண முடியல. அமெரிக்காவால இந்தியாவ ஒண்ணும் பண்ண முடியல. சரி இந்தியாவும், சைனாவும் ஈக்குவல் பவர் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா, சின்ன சின்ன நாடுகள் மலேசியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ் அவங்களையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. எல்லாருமே நானும் ஒரு பெரிய தலைக்கட்டு தான் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ஒரே காரணத்துக்காக தான் அவங்க பாகிஸ்தான பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் நம்ம ஒரு 6,28,000 ஒரு கவிதை ஒண்ணு சொல்லுவாப்புல சிவா, மிர்ச்சி சிவா. என்னது அது? மரத்துல காய்க்குது காய், மரத்துல காய்க்குது காய்.
தரையில விரிக்கிறது பாய், நீ ஊன்னு சொன்னா நான் உன் காலடி நாய் அப்படின்னு சொல்லி. இந்த காலடி நாய் தான் பாகிஸ்தான் வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. பட் அந்த பாகிஸ்தானையும் நம்ப முடியாது. நம்மளால போற போக்குல அவன் சைனாவுக்கும் லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போற மாரி இருக்குங்கிறதுனால, ஒரு டெஸ்பரேட்டா ஒரு கண்ட்ரிய உருவாக்கணும். ஒரு அதுவும் குறிப்பா இந்த மியான்மர், பங்களாதேஷ், இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட் பகுதிகள்ல யுஎஸ்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு அதற்கான முயற்சியில தான் ஈடுபடுறாங்க. இந்தியா வந்து மிக சரியான விதத்துல அத கையாளுது. இன்டெலிஜென்ஸை இந்தியா ஸ்ட்ராங் படுத்திக்கிட்டே வருது அப்படிங்கிற விஷயமும் நம்ம பார்க்கணும். தகவல்களை தெளிவா பகிர்ந்தமைக்கு நன்றி ஆனந்த். மற்றும் ஒரு டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.